இல்லை, பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தேதி மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே அறிவித்த அதே தேதிகள் தான். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த 4 மாவட்டத்திற்கு மட்டும் இப்போ ஒரு நார்மல்சி வந்து திருப்பி பள்ளிக்கூடங்கள் நம்ம சுத்தம் செஞ்சு ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக அதை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த மாணவர்களே நம்ம உள்ளே அனுமதிக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எங்கள் சிஓ ஆஃபீஸையும் மூழ்கிடுச்சு, அந்த மாதிரி அந்த மழை. ஸோ இதெல்லாம் முடிந்து ப்ராப்பராக என்ன இப்போ அந்த மாணவர்களுக்கும் இப்போ இந்த அரையாண்டிற்கான அந்த விடுமுறைகளில் இந்த மாற்றம்லாம் அதையும் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பெண்டிங் எக்ஸாம்ஸும் இருக்கிறாங்க. ஸோ பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் பொழுது அதை அந்தந்த லெவல்லே அதை அந்த நடத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் முடிவு செய்திருக்கோம். அது மிக விரைவாக அதுக்கான முடிவு செய்யப்படும். போர்ஷன்ஸ் முடிக்கல அப்படிங்கும்போது, ஏன்னா பொது தேர்வுன்றது மற்றவங்களுக்கு பரவாயில்ல, பட் பொது தேர்வுக்கு அப்பியர் ஆகுங்களுக்கு நம்ம அந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லெவலில் எல்லாத்துக்குமே முடிச்சிட்டாங்க எல்லாருமே. பட் அவர்களுக்கு தனியாக கோச்சிங்கில் ஏதாச்சும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது இருக்க வேண்டும் என்று அவசியப்பட்டால் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுங்க, நிறைய இடத்துல பேரண்ட்ஸே வில்லிங்காக இருக்கிறார்கள். ஏன்னா பொது தேர்வுக்கு என்று வரும்போது மாணவ செல்வங்களை வந்து வீட்டில் இருக்கிறதை காட்டிலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று தங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆக அது எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல், ஆனால் பொது தேர்வு என்று வரும்போது பொறுப்போடு அவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்ற அறிவிப்போடு அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.